இருக்காள். இந்த கிருபையுள்ள நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம். அவள் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா நன்மைகளும் எல்லா கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களோடு இருந்து பெருகுவதாக. இந்த நாளையும் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையும் மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் பக்தியை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா மாசில்லாத, குறைவே இல்லாத ஒரு சுத்தமான பக்தி என்ன என்று சொல்லி அங்க சொல்லப்படுறத பார்க்கிறோம். அதுல திக்கற்ற பிள்ளைகளை விசாரித்தல், விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்தல், அவர் கேர் பண்றது, அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது சற்று ஆச்சரியமா இருக்குது. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா யாக்கோபு கொஞ்சம் எல்லாம் நடைமுறை ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன். அதில் அவர் சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபத்திரத்திலையும் அவர்களை விசாரிப்பதுதான் சுத்தமான, தேவனுக்கு முன்பாக மாசில்லா சுத்தமான பக்தி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. ஏசாயா 58, 5-6. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்போ உபவாசம் என்றால் என்ன என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்துல மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு இதை சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல். அப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்தல் அப்படிங்கிறது, அக்கிரமம் என்று சொல்லி எதை சொல்லுவோம், யாராவது ஒருத்தன் படுத்துகிற துன்பங்கள், மற்றவர்கள் கொடுக்கிற துன்பங்கள். ஒருவேளை குடும்பத்துல கூட அப்படி இருக்கலாம். ஒரு கணவன் அல்லது மனைவியா இருக்கலாம், அல்லது அவனுடைய முதலாளியா இருக்கலாம், அல்லது இரண்டு குடும்பங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம். இந்த கட்டுகளை என்ன செய்யணும், அவிழ்த்தல் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள அந்த உறவுல இருக்கிற பிரச்சனைகளை என்ன செய்யறது, அவிழ்த்து விடுறது, அதை சரிப்படுத்துதல். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு குடும்பத்துல அல்லது உறவுகளுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும். அல்லது ஒரு பெரிய பணக்காரனா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், அவர்கள் ஒரு பகை வைத்து ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கும் போது அதுல நம்ம என்ன பண்றோம், எல்லாத்திலையும் நம்ம தலையிட முடியாது. ஆனாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த இப்படிப்பட்ட பிரச்சனைகள், உறவுல வர்ற பிரச்சனைகள், இதெல்லாம் அவிழ்த்து விடுதல். நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், அதான் நுகத்தடி அப்படின்னு சொன்னா தெரியும், காளமாடு ஒரு நுகத்தடியில போட்டிருப்பாங்க, 2 காளமாட நுகத்தடியில் அதை கட்டப்பட்டிருக்கும். அதே போல பாதிக்கப்பட்ட மனிதர்களை, அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்கள, குடும்பப்படுத்தப்படுறவங்கள, அவங்களுக்கு அங்க அதுல உதவி செய்யறது. அந்த பிரச்சனைகள், அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை மீட்பதற்கு நம்ம என்ன உதவி செய்ய முடியும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும். அதாவது நெருக்கப்பட்டிருக்கிறவங்க,
குடும்பமா இருக்கலாம், வெளியே இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம். நெருக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விடுதலை அவங்களுக்கு கட்டளையிடுது. அதே போல சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொன்னா, தேவன் அதையெல்லாம் செய்யும்படி செய்கிறார். நம்மளால எதெல்லாம் செய்ய முடியுமோ, உறவுகள்ல யாராவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது, வேதனையோடு கண்ணீரோடு ஒருத்தர் மற்றவங்களால பாதிக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கும் போது, அதுல நம்ம எப்படி நம்ம உதவி செய்ய முடியுமோ, அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செய்ய முயற்சி செய்ய வேண்டும். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், நாங்க எங்க வீட்டுக்கு தான் சமைச்சிருக்கோம். ஐயோ! வந்துட்டாங்களே என்ன பண்றது? ஒரு ஊழியக்காரன் வந்துட்டான். பசியோட வந்திருக்கிறாரு. அப்படின்னா, கொடுப்பது என்பது கடினம்தான். ஆனால் பகிர்ந்து கொடு என்று சொல்கிறார். துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது. இதெல்லாம் ஈஸியான காரியம் கிடையாது. யாரையுமே வீட்டுல திடீர்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சேர்த்துக் கொள்ள முடியாது. அது பெரிய ஒரு ஆபத்துல கூட வரும். ஆனாலும் முடிந்த அளவுக்கு அதை நம்ம செய்ய முயற்சி செய்ய வேண்டும். வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அதாவது ட்ரெஸ் இல்லாதவன் கூட ட்ரெஸ் கொடுத்துடலாம். அடுத்தது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் அப்படின்னு சொன்னா, அதாவது பிராங்கா இருக்கணும், வெளிப்படையா. எது கேட்டாலும் ஐயோ நாங்களாம் அப்படி இல்லை, எங்கிட்டலாம் ஒண்ணுமே கிடையாது, எங்கிட்ட பணம் கிடையாது, அது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறது? மறைத்துக் கொள்றது. உண்மையை மறைத்தல், உண்மையான நிலையை மறைத்தல், மறைத்துக் கொள்தல். அதுதான் என்னவா எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறார். 2 பேர் தெருவுல கட்டையால அடிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? அதை போய் பிடிக்க முடியாது. சில நேரம் 2 கத்தி வச்சு சண்டை போட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம போய் என்ன பண்ண முடியாது? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தெரிஞ்சவங்கன்னா கூட போய் திடீர்னு போக முடியாது. ஆபத்து தான். ஆனா முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம இடைபட வேண்டும். சமாதானப்படுத்துறது. சமாதானம் பண்ணுவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்ம சமாதானம் பண்றவங்களா இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ ஆண்டவர் செய்த இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை பற்றி சொல்ற அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் வெறும் பிரீச் பண்றதுக்கு மட்டும் வரல. அது முக்கியமான வேலையா இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கிறது முக்கியமான வேலையா இருந்தாலும், அந்த ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட நோக்கம் இதெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கிறது தான். சுவிசேஷம் என்பது கட்டவிழ்த்தல், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்தல், சாத்தானின் அடிமைத்தனத்தை விடுதலை செய்தல். அதுதான் முக்கியமானது, சுவிசேஷம் அறிவித்தல். இப்போ சுவிசேஷ அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்போ யாரெல்லாம் சோகமா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்ன செய்யணும்? நம்மால் எப்படியாவது அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வர வேண்டும், ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும், அதை பேசணும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், அதாவது சிறைப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா ஜெயில இருக்கவங்க மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஜெயில இல்ல, ஒருவேளை பாவங்களுக்கு அடிமையா இருக்கலாம், இல்லை டாஸ்மாக் அப்படி ரொம்ப ஃபேமஸ் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க, அதுல இருந்து வெளிவர நிறைய பேர் நினைப்பாங்க, அதிலே இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்க மாட்டாங்க, விடுதலை பெறணும். இப்போ இன்னும் பலவித இந்த சீட்டாடுதல், ரம்மி, அதெல்லாம் எவ்வளவோ பாதிக்குது மக்களை, எவ்வளவு குடும்பங்களை பாதிக்கிறது. அப்போ அப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கண்டனம் பண்ணாம, அறிவில்லையா புத்தி இல்லையா எல்லாம் கண்டனம் பண்ணாம
அவங்கள அன்போடு அவங்கள அதுல இருந்து விடுதலையாக்க முயற்சிக்கணும். எதுலெல்லாம் அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்களோ அதெல்லாம் அவங்கள விடுதலை பண்றதுக்கு நம்மால் செய்யப்பட்ட முடிந்த முயற்சிகளை செய்யணும். குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ இது எல்லாமே ஒரு ஆறுதலின் ஊழியங்கள். குருடருக்கு பார்வை, அதாவது அறியாம இருக்கிறவங்க, சரியான அறிவு இல்லாம தெளிவு இல்லாம இருக்கிறவங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா வீடுக்கு மேல வீடை கட்டி கடன்ல, அல்லது காருக்கு மேல காரை வாங்குறது, இப்படி நிறைய கடன். நமக்கு ஒரு வருமானம் வரும்னு சொல்லி வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு பேங்க்லயோ எங்கேயோ வட்டிக்கு வாங்கி கட்டுவாங்க. அறிவில்லாம செல் பண்ணி கடைசியில கடன் எல்லாம் மாட்டி ரொம்ப சிரமப்படுவாங்க. என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. அவரு ஆட்டோ டிரைவர் தான். அவங்க ஒய்ஃப் போலீஸ்ல இருக்காங்க. இவருடைய வருமானம் ரொம்ப குறைவு. 2 பெண் பிள்ளைகள். ஆனா பெரிய வீடா கட்டணும். 1400 சதுர அடியா கட்டணும். நான் மெதுவா அவருக்கு சொல்லி பார்த்தேன். நாங்கெல்லாம் 700 சதுர அடி தான் முதல்ல இருந்தோம். அது எவ்வளவு சிரமம், இத்தனை லட்சம் நீங்க வாங்கினா எப்படி கட்ட முடியும் அப்படிங்கலாம் சொன்னாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மால் முடிந்த அளவுக்கு அவ எந்தெந்த காரியங்கள்ல தெளிவில்லாம இருக்காங்களோ, புரியாம இருக்காங்களோ அதெல்லாம் சரிப்படுத்த நம்ம முயற்சிக்கணும். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தல், மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறதுக்கு நம்மால இந்த முயற்சிகளை எல்லாம் பண்ண வேண்டும். மத்தேயு 18:18 வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, உறவுகளை இணைத்தல், உறவுகளை இணைத்தல். தகப்பனுக்கும் மகனுக்கு கூட பிரச்சனையா இருக்கும். சொத்து பிரச்சனையில இருக்கலாம். எதுலையோ நல்லா இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ண பிறகு பிரச்சனைகள் வரலாம். அப்போ அதெல்லாம் அந்த அப்படிப்பட்ட உறவுகள், பிரிந்து போன உறவுகள், இதெல்லாம் சின்ன ஒரு காரியத்துல, ஊழியத்தெல்லாம் சின்ன பிரச்சனையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சு. ஒரு சிறு காரியம்தான். அதனால இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஒரு பர்னபாவா போல, பர்னபாவுக்கு ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கு இல்லையா? மார்க் வேண்டவே வேண்டாம். பவுல் சொல்லிட்டார், மார்க் வேண்டவே வேண்டாம், அவன் நம்ம ஊழியத்துல இடையில விட்டுட்டு போயிட்டான், அவன் சரி வர மாட்டான் அப்படின்னு சொல்லி. பட் அவனுக்காக போராடி, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து அவர் மார்க்கோ கூட்டிக் கொண்டு தான் போனார். அப்போ நியாயத்துக்காக போராடுறது, நீதிக்காக. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை, அந்த உறவுகளை கட்டுறது, இதுலலாம் நம்ம ரொம்ப முக்கியமான, நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ, கட்டுறது, அது மாதிரி கட்டவிழ்த்தல், இருக்கிற பிரச்சனைகளை சரியா பேசி அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த போட்டி, பொறாமை, கசப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். முக்கியமா நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் பேசணும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13-15 வாசிங்க. மத்தேயு 19:13-15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அப்பொழுது அவர் சிறு கைகளை பிள்ளைகளின் வைத்து மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். தொடர்ந்து வாசிங்க 2 வருஷம். 14 இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இது சீசருடைய வேலை பாருங்க. சின்ன பிள்ளைங்களை எல்லாரும் நேசிப்போம் இல்லையா? அந்த சின்ன பிள்ளைங்களை நேசிக்காதவங்க இருக்க முடியாது. ஆனா சீசர்கள் பாருங்க, அந்த சீசர்கள் ஆசீர்வாதம், அந்த சிறுவர்கள் ஆசீர்வாதம் பெறுறது யாருக்கு பிடிக்கல? சீசர்கள். என்ன நோக்கத்துல அப்படி தடை பண்ணாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். விரோதிகளா இருக்கலாம், நமக்கு பிரியமில்லாதவர்களா இருக்கலாம், எல்லாரும் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்படணும். அதுல நம்ம தடைகளை நம்ம கொண்டு வரக்கூடாது.
ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட இதுவுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு போனார். அவ்வளவுதான். எதுக்காக அவங்க தடை பண்ணாங்க தெரியல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு நேரம் இல்ல, டைம் ஆயிட்டு, சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிட்டு, அல்லது ரொம்ப டயர்டா இருக்காரு அப்படிலாம் நினைச்சாங்களா? அல்லது சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன ஆசீர்வாதம் வேண்டியிருக்குன்னு நினைச்சாங்களா தெரியல. ஆனா ஆண்டவர் தடை பண்ணாம கைகளை வைத்து ஜெபம் பண்ணார். அப்போ நம்மால மற்றவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெறதுக்கு எந்த தடைகளையுமே என்ன செய்யக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும்போது கூட என்ன பண்ணாரு? யார பார்த்தார்? தன்னுடைய தாயை பார்த்தார். தாய்க்கு ஆதரவு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு அன்பின் கட்டை உருவாக்குகிறார். யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி, இயேசுவை பார்த்து இதோ ஒரு மகன் என்று சொல்லி, அங்க 2 பேருக்கு ஒரு கேர்டேக்கரா அங்க மாத்துறத நாம் பார்க்கிறோம். யோவான் 21:20-22 வாசிங்க. யோவான் 21:20-22. பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராப்போஜன பண்டிகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் வருகிறதை கண்டார். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அதாவது உன் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரை பற்றி சொல்லியாச்சு. இவரே பின்வாங்கி போயிருந்தாரு. அவரை ஆண்டவர் 3 தடவை அவரை பார்த்து, என்னை நேசிக்கிறாயா, இவர்களை காட்டில் என்ன அதிகமாய் நேசிக்கிறாயான்லாம் கேட்டார். அவர் சொன்னார், அப்படி நேசிக்கிறாயா, ஆடுகளையும் மேய்ப்பாயா, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பான்னு அப்படி அவரை திருத்தி வந்தார். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவனை பற்றி சொல்லுங்க, அடுத்தவனை பற்றி உனக்கு என்ன, அடுத்தவனுடைய காரியத்தை பற்றி நமக்கு என்ன, தேவையில்லாத வேலை பேதுரு. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கடைசி வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன, எழுந்துட்டு போறான், நீ அவனை பற்றி ஏன் கேட்கிற அப்படின்னு சொல்லி. இப்போ மற்றவருடைய காரியத்துல தேவையில்லாமல் தலையை என்ன செய்யக்கூடாது, நுழைக்க கூடாது. எந்த காரியத்துல நம்ம கட்டவிழ்க்கிறோம் அல்லது கட்டுகிறோம் என்பதை நம்ம பார்க்கணும், உறவுகளை கட்டுறதுல. ஆனா பிரிவினை உண்டாக்குறது, மற்றவங்களை இதை பண்றதெல்லாம் மற்றவங்களுடைய காரியங்கள்ல எல்லாத்திலையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுல தலையிடணும் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏசாயா 58:7 வாசிங்க. ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாமிசமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். 8 வாசிங்க. 8. அப்பொழுது விடியற்கால வெளிச்சை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ பாருங்க, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறோமா, நெருக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா, உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். எப்படி? விடியற்கால வெளுப்பை போல். காலையில இருட்டா இருக்கும், ஒரு 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அத மாதிரி அந்த வெளிச்சம் எப்படி எழும்புதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. அப்போ சுகம் இல்லாம இருக்குதா, சுகவீனமா இருக்கீங்களா, நீங்க இப்போ ஆண்டவரை நோக்கி இந்த ஏழைகளை பாருங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்போம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா தரும். இப்படிப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் நம்ம உதவி செய்ய முடியும். எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் தங்களை பற்றியே தான் கவலை, எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றி, தன்னுடைய குடும்பத்தை பற்றி. நம்ம உப்பு, நம்ம வெளிச்சம், மற்றவங்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள்.
மற்றவர்கள் சுவை தருவதற்காக, மற்றவர்கள் வெளிச்சம் காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டோம். 41ஆம் சங்கீதத்துல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அப்ப யார்கிட்ட போனோம்? ஒரு சுகமளிக்கும் மனிதரை நோக்கி போக வேண்டியதில்லை, ஊழியக்காரன் நோக்கி போக வேண்டியது. நம்ம சிறுமைப்பட்டவர்கள் மேல நமக்கு ஒரு சிந்தை, அந்த சிந்தை எப்போதும் இருக்கணும். நம்மகிட்ட எளியவர்களை பார்த்து, அவளை பார்த்து கவலைப்படுறது, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது, இப்படிப்பட்ட சிந்தை இருக்கும்போது தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவனை பாதுகாத்து உயிரோடே வைப்பார், அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களால இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார், படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடும். அப்ப நம்ம சுகம் அடைகிறதுக்கு ஏன் நமக்கு சுகம் கிடைக்கல? ஒருவேளை சிறுமைப்பட்டவர் மேல நம்முடைய சிந்தை இல்லாம இருக்கலாம். நம்ம அதனால நம்ம பத்தியே கவலைப்படாதீங்க. என் பிள்ளைகளை பத்தி, அதை பற்றிலாம் கவலைப்படாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்க பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள், உங்க குடும்பம் அவருடைய குடும்பம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் கேர் பண்ணிடுவார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே போகும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஏசாயா 58:9 வாசிக்கிறோம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. அப்போ கர்த்தரை ஏன் நமக்கு சில நேரத்தில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா என்னங்க ஏன் கிடைக்கல? ஏழைகளை நோக்கி பார்க்கல, சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கல. ஏழைகளுக்கு தன் கண்களை விலக்குகிற மேல் அநேக சாபங்கள் வரும் அப்படின்னு இருக்கு. சாதாரண காரியம் கிடையாது. இப்ப இந்த அளவுக்கு நம்ம சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமோ, இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமோ, அன்புள்ளவர்களா இருக்கிறோமோ, வீட்டுக்கு வர்ற வேலைக்காரிய ரொம்ப அற்பமா நினைக்கிறது, அவங்களோட பிரச்சனை நமக்கு தெரியாது. நேற்று எங்களுடைய சம்பந்தியை பார்க்குறக்கா போயிருந்தோம் பெங்களூர்ல தான் போயிருக்கிறோம். அங்க ஒரு கேர்டேக்கர், ஒரு லேடி, அது என்ன சொன்னாலும் ஒரு இதை அவங்கள இப்படி பண்ணிவிடு, அவங்க நிமித்தி உட்கார வை, அல்லது கொஞ்சம் கால் எரியுதுன்றாங்க ஆயில் போட்டு விடு, எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமா செய்யாம ஒரு எரிச்சலோடு செய்யறதை பார்த்தோம். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு, அதுக்கு தெரியாது, தமிழும் தெரியாது. அப்போ நான் அதை பற்றி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு தோன்றியது அதுதான். அந்த பெண் தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு இவ்வளவு நாளா பிரிஞ்சிருக்காங்க, போக முடியாது, முழு இருக்கணும். அடுத்தது டாய்லெட்டுக்கு முதல் அவங்களை கொண்டு போகணும், கிளீன் பண்ணி விடணும், இன்னும் நிறைய யூரின் போனாலும் அந்த பேக்கெல்லாம் எடுத்து போடணும், எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, பேம்பஸ் மாற்றணும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு என்னதான் பணம் கிடைக்குது, வேற வழியே இல்லையேன்னு சொல்லி அதை செய்யறாங்க. அப்போ அவங்களெல்லாம் தேற்றுறது, தைரியப்படுத்துறதுக்கு ஆள் இல்லையே, ஒரு அவங்கள்ட்ட அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி நான் யோசித்தேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்க. உபாகமம் 15, 9-11. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 11. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ஆமென். அதாவது அப்போ அந்த காலத்துல விடுதலை வருஷம் இருந்துச்சு, ஒரு 7 வருஷமோ என்னதான் வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணிடணும், அவனை
அடிமைப்பட்டவனை விடுதலை பண்ணணும். நான் அப்படியே அனுப்பும்போது நீ என்ன செய், அவனுக்கு இவன் தான் நம்மளை விட்டு போறான்னு அவன்கிட்ட வஞ்சகமா நடக்காம, கொடுமையா நடக்காம, அப்படிலாம் பண்ணாத. அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடு. இல்லைன்னா அவன் கடவுளே பாருங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டா அது ஆண்டவருக்கு மோசமா எச்சரிக்கை, அவ செய்யாதபடி எச்சரிக்கைன்ற. அப்படி செய்யாத உனக்கு பாவமா இருக்கும். வீட்டில் இருக்கிற வேலைக்காரரா இருக்கலாம், வேலைக்காரிகளா இருக்கலாம், மற்றவங்களா ரொம்ப என்ன செய்யணும், எல்லாற்றிலும் நம்ம கரிசனை உள்ளவங்களா, அன்புள்ளவங்களா இருக்கணும். அவனுக்கு தாராளமாய் கொடுக்கும்போது உன் எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கையில இருந்து காசு போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம அந்த பணத்தை விதைக்கிறோம். அது பெரிய அறுவடையை நமக்கு தரும், பெரிய ஆசீர்வாதத்தை தரும். தேசத்திலே எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகி உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். அது ஒரு கட்டளை, ஆலோசனை கிடையாது, கட்டளை. தேசத்திலே எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, கட்டாயம் ஏழைகள் இருப்பாங்க. நீ உதவி செய்வதற்காக உன்னால முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதே உபாகமத்துல 14, 28, 29 வசனங்கள். உபாகம் 14, 28, 29. மூன்றாம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்திலே உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ தசம பாகத்தை பத்தி இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டுல பண்டகசாலை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் அந்த பண்டகசாலை சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வச்சு லேவியருக்கு ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கு நிலைமெல்லாம் ரொம்ப மாறிடுச்சு. தசமபாக கொடுக்கலனால சபையில நீ என்ன செய்ய முடியாது, மெம்பரா இருக்க முடியாது. உன்னை மதிக்க மாட்டேன், சாபம் வந்துடும் சொல்லுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு, தசமபாகத்தை கொண்டு வா, அதையெல்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, லேவியன், பரதேசி, திக்கற்றவன், விதையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களா. இப்போ வருஷவரோட தேவாலயத்துக்கு போகும்போது அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தசமபாகத்தை கொண்டு வாங்க, வானத்தின் பலகணிகள் திறந்து இன்னும் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க. தசமபாகம் கொடுக்கறது ஆசீர்வாதம் தான். ஆனா இங்க பழைய ஏற்பாட்டுல ஆரம்பிச்சது வந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக நல்லா ஆண்டவர் ஆரம்பிச்சு வச்சார். 2 வசனத்துல பாக்குறோம், உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளையும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்க்கிறோம். எல்லா இடத்துலயும் ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், கரிசனை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த ஏசாயா 58, 10, 11 வாசிப்போம். அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிடுறேன், எடுத்து வச்சுங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் டைம்ல எங்க இதுல சேரிட்டி 5 வகை ஊழியத்துல ஒண்ணு வந்து சேரிட்டி, கரிசனை ஊழியம், மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதனால கிறிஸ்துமஸ் டைம்ல அதை ரொம்ப அவசரப்படுத்துவாங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்க அன்பர் இல்லாம ஒரு அந்த மனம் குந்திய மன வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் நடுவில் பார்த்தா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சேட்டை பண்ற பிள்ளைகளா இருக்கு. அவங்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அந்த சாப்பாட்டுக்கான 3000 ரூபா தான் அந்த நாளுக்கு, அதை கொடுத்து நாங்க கேக்கு மட்டை எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ நான் பார்க்கும்போது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அவங்கள கவனிக்கிறவங்களும் இருக்காங்க, வார்டன்லாம் இருக்காங்க. அவங்க சிலர் நைட்லயும் அங்கேயே தங்கியிருக்கிறாங்க, சிலர் டே மட்டும் வேலை செய்துட்டு போறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகள்கிட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் யோசித்து பார்த்தேன். இவங்கள யாரும் என்கரேஜ் பண்றதுக்கு இல்லை, அந்த பிள்ளைகளுக்குன்னு நிறைய சில கடைகள்ல இருந்தெல்லாம் பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க.
அப்ப நான் யோசிச்சு இந்த டீச்சர்ஸ்க்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல எனக்கு ஒரு கரிசனை உண்டாச்சு. உடனே நல்ல நல்ல பெட்ஷீட் கரூர்ல இருந்து எல்லா வருஷமும் நான் வாங்கி கொடுக்கறது உண்டு. அதனால அவங்களுக்கு தனியா ஸ்பெஷலா வாங்கி கொடுத்தபோது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய பெட்ஷீட், இவ்வளவு திக்கான பெட்ஷீட்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மற்றவங்களுடைய சந்தோஷத்துல இந்த அண்ணாதுரை சொன்ன மாதிரி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு. அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமானது. ஏழைகளை கவனிக்கிறது, திக்கற்றவர்கள், விதவைகள், இது எல்லாம் பார்க்கறது, எல்லாம் கரிசனை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நானே என்னுடைய சொந்த ஊர்ல அங்குள்ள ஏழைகளுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யுமா, பார்க்க முடியுமா பார்த்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருந்தார், ஃப்ரெண்டு. அவர் மூலம் செய்யலான் இருந்தேன். ஆனா திடீர்னு அவர் இறந்து விட்டார். ஒன்றும் பண்ண முடியல, அங்கேயும் போக முடியல. ஆனாலும் நான் என்னால முடிந்ததை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். கடைசியாக ஏசாயா 58 10 11 வாசிங்க. ஏசாயா 58. உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை தாழ்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உள்ள உன் வெளிச்சம் உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரை போலவும் இருப்பாய். இதெல்லாம் ஒரு பாட்டுலாம் இருக்கு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலத்துல அது செய்வாரு, இது செய்வாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா எப்போ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். கண்டிஷன் இல்லாம ஆசீர்வாதம் பைபிள்ல கிடையாது. அப்போ பசியுள்ள நிலத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். கவலைகள், பிரச்சனைகள் இருக்கீங்களா? அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? இந்த பசியுள்ளவர்களுக்கு திருப்தி ஆக்கணும், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆத்மாவை திருப்தி ஆக்கணும். அப்போ உன்னுடைய இருளெல்லாம் வெளிச்சமாக மாறும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு. உலகத்துல ஒருவேளை பஞ்சம் உண்டாகும், சீக்கிரம் உண்டாகலாம் சொல்றாங்க. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால எல்லாரும் இந்த காரியங்கள்ல நம்ம ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருப்போம்னா எலும்புகளை என்ன பண்ணுவாராம்? நினம் உள்ளதாக்குவார். இந்த வயசானவங்க எலும்பு உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட உறவினர் தான் அங்க இருக்காங்க. காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி பண்ணோம்னா பிசியோதெரபி பண்ணா கால் எலும்பே உடைஞ்சிரும் அப்படின்றாங்க. அது நீளத்தோடு இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாட்டெல்லாம் ஆனா கண்டிஷன் இல்லாம பாட்டெல்லாம் இருக்கு. வசனம் ஆனா கண்டிஷன். இதெல்லாம் செய்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். விதைக்காமல் அறுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. விதைக்காமல் அறுக்க முடியாது. அதனால நம்ம அன்பு, பரிவு, பாசம், கரிசனை இதெல்லாம் இன்றைக்கு மறைந்து போன ஒன்றாக இருக்கிறது. அப்படிலாம் இல்லாம விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் சொல்லியிருக்கு. உள்ளத்துல யாரு மேலேயும் வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம் அப்படி இல்லாம ஃப்ரீ பண்ணுங்க. அந்த வசனத்தை தேட என்னால கண்டுபிடிக்க முடியல. ஃப்ரீயா உள்ளத்துல எவ்வளவு துரோகம் பண்ணியிருந்தாலும், உங்க மேல விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும், அவங்க மேல ஒரு வெறுப்பு, கசப்பு அதெல்லாம் வைக்க வேண்டாம். ஃப்ரீயாக்குங்க உள்ளத்தை. ஒருவேளை மாமியார் மருமகள் பிரச்சனையா இருக்கலாம், அப்பா மகன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மற்ற உள்ளோடு உள்ள பிரச்சனைகளா இருக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீனஸ் கிடைக்கும். சிறுமைப்பட்டவர்களை நினைச்சீங்க, ஏழைகளை நினைங்க. எங்கெல்லாம் உங்களால உதவி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்யுங்க. பணத்தை பூட்டி வைக்காதீங்க. நிறையா
பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால ஏன்னா நகை வைக்கிறதுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம் தான். வீட்டை விட்டு வெளியூர் போனா நகை எங்க வைக்கிறது, பேங்க்ல வச்சாலும் பத்திரமா இருக்குமா அது தெரியாது. ஆனா உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் கைகளை விரித்து விரல்கள் விரிக்கப்படட்டும். உள்ளத்துல அன்பும் பாசமும் கரிசனையும் நிரம்பட்டும். என்னோட சிந்தையில ஏழைகள் மேல், திக்கற்றவர்கள் மேல், விதவைகள் மேல் நம்ம கரிசனை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை பயின்றுள்ள உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். அந்த தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாக்கோபு சொன்னது போல நீங்கள் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து உள்ளத்திலே அந்த வைராக்கியமோ, கோபமோ, கசப்போ, பகையோ இல்லாதபடி எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவர் மற்றவரிடத்துல நாங்கள் பரிவும் அன்பும் பாசமும் உள்ளவர்களாய் இருக்க, கரிசனை உள்ளவர்களாய் இருக்க உதவிச்சு. எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.